அதையும் மீறி சோசியல் மீடியால பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரமா ஹாலிடே இருந்தது, கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்புறம் தலைவர் அவர்கள் இரங்கல் கொடுத்து அவங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது, எஃப்ஐஆர்ல இது கிரிமினலா மாற்றப்படும் பொழுது, அப்ப எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல், இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். அதுக்கான பதிவை நான் பண்றேன், ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய் தரன்னு சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க.